தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சம்கார் என்கிற ஒரு நியாயாதிபதி குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையான ஒரு நியாயாதிபதி, அதிகம் பேசப்படாத வேதாகமத்தில் 2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வது, பிறகு அடிமைப்படுவது, பிறகு மனம் திரும்புவது, பிறகு மறுபடியுமாக தேவன் அவர்களை இரட்சகர்கள் நியாயாதிபதிகளை கொண்டு ரட்சிப்பார். இது ஒரு தொடர் கதையாக சங்கிலியை போல தொடர்ந்து கொண்டே வந்தது. இந்த முறை தேவன் சம்காரை அழைத்தார். ஒரு நல்ல நியாயாதிபதி, தனி மனிதனாக பெலிஸ்தரை எதிர்த்தார். அந்த நாட்களில் கூட அவர் கையில் ஒரு தாற்றுக்கோல், விவசாயிகள் சாதாரணமாய் பயன்படுத்தக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்ந்த கோல், இரும்பு பட்டையும் மரத்தினாலும் செய்யப்பட்ட ஒரு கோல் மட்டுமே வைத்திருந்தார். அது யுத்த ஆயுதம் அல்ல. சம்கார் இருந்த நிலைமையிலேயே தொடங்கினார். தேவன் அழைத்திருக்கிறார். அவர் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு எதையும் வரும் என்று எதிர்பார்க்காதபடிக்கு, பயிற்சிகளை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்காதபடிக்கு, தான் இருந்த சாதாரணமான நிலைமையிலேயே அவர் தொடங்கினார். அடுத்தது இருப்பதை வைத்து அவர் பயன்படுத்தினார். மோசேயின் கையிலே ஒரு மேய்ப்பனின் கோல் இருந்தது. அந்த கோலை தேவன் தம்முடைய கோலாக மாற்றினார். தேவனுடைய கோல் என்று பெயரை மாற்றினார். தம் வல்லமையை நிரப்பினார். செங்கடலில் 2ஆக பிறந்தார். பல அற்புதங்களை தேவன் செய்தார். அதே போல சம்கார் தன் கையில் இருக்க தாற்றுக்கோலை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக உற்சாகமுள்ள சம்கார், வெற்றி பெற வேண்டும், தேவன் வெற்றியை தருவார் என்ற தாகம், வைராக்கியம், ஒரு வேட்கை இருந்தது. பர்த்திமேயுடன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தம் போட்டு கத்தினான். மற்றவர்கள் அதட்டினாலும் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கத்தினான். பிற்பாடு அந்த 2 கண்களும் திறக்கப்பட்ட அற்புதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். தேவன் சம்காருக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்து வெற்றி பெறுவேன், தேவன் வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தபடினாலே அந்த சம்கார் பிலிஸ்தரை ஜெயித்து ஒரு ரட்சிப்பை அழும்படியாக இரட்சகனாகவே தேவன் பயன்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மையும் கூட அப்படி பயன்படுத்துவார், நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பார். சாதாரணமான நம்மை கூட தேவன் பயன்படுத்தி மகிமைப்படுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.